வணக்கம். இன்றைக்கு நான் ஆஸ்பரகஸ் நடுறோம். இன்றைக்கு மதர்ஸ் டே, அந்நியர் நாள். அது ஒரு உலகமயமாக்கல்ல ஒரு வணிகம் மாதிரி வந்துடுது அந்நியர் நாள்ன்றது. தமிழர்கள் அன்னையை வந்து தெய்வமாக வணங்குறது, அதனால் அது இயக்கதானே. அப்போ இன்னைக்கு சும்மா நடுறன் அந்த நாள் அந்நியர் நாளாகவும் வந்துட்டு. அப்போ இது என்னென்னு சொல்லி சொன்னால் ஆஸ்பரகஸ் க்ரௌன்னு சொல்கிறது. இந்த ஆஸ்பரகஸ் என்றால் தமிழ் ஆக்களும் வந்து முதல் தொன்று தொட்டு நாங்கள் பாவிச்சு கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு சித்தர்கள் வந்து மருத்துவ தேவைகளுக்கு பாவிச்சிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் நண்பர் வந்து சொன்னார், அவர் இடைக்காடு முரளி என்று சொல்லி, அவர் தான் எனக்கு முதல் சொன்னார், இது தமிழில் சாத்தாவாரி என்று சொல்கிறதாம். விட்டான் கிழங்கு என்று சொல்லி இதை சொல்கிறதையெல்லாம், அல்லது தண்ணீர் விட்டான் செடி என்றும் சொல்கிறது. அவர் ஊரில் தான் கன்னடங்களை பார்த்துருக்கேன்னு சொல்லி சொன்னவர். கைதடியில், மற்றது சாவச்சேரி, வன்னியில் வந்து தண்ணீர் விட்டு முல்லைத்தீவில் அப்படியான இடங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறாருன்னு சொன்னார். ஊர்லேயும் பாவனையில் இருக்குது. ஆனால் சித்தர்கள் இதை வந்து மூலிகையாக பயன்படுத்தி இருக்கணும். இதில் வந்து நிறைய சத்துகள் இருக்குது. என்னது விட்டமின் கே, அது இது எல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு விலை கூடின ஒரு தாவரம் தான், விலை கூடின ஒரு மரக்கறி தான் இது. இந்த சாத்தாவாரின்னு தமிழில் சொல்கிறது. ஆஸ்பரகஸ்ண்டா எல்லாருக்கும் தெரியும். அரைவாசி சும்மா பாயில் பண்ணி போட்டு சாப்பிட்றது நல்லா இருப்பார். அப்போ அது வந்து இதை க்ரௌன் அண்டு இதை சொல்லி இது என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால், ஒரு பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி. இப்போ மண் வந்து நான் எங்களோட பசலை இதுலேருந்து எடுத்துருக்கிறோம். இதை எல்லாம் அரைவாசி போட்டுட்டு இதை எப்படி என்ன செய்வோமாண்டா, இதை எப்படி நம்ம பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி செய்துட்டு இதை எப்படி வச்சு போட்டு இதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 இன்ச்சுக்கு போட்டு விடுறது. இதில் இருந்து முளைச்சி கொண்டு வரும். இந்த ஆஸ்பரகஸ் எனப்படும் இந்த சாத்தாவாரி என்று தமிழில் சொல்கிறேன்னு சொன்னாங்கல்ல, இது வந்து முதல் இப்போ நான் வச்ச இப்படி இந்த க்ரௌனை வச்சோன்னே இது இப்படியே ஒரு தொப்பி மாதிரி இருக்கும். அதுக்கு தான் க்ரௌன்னு சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா தொப்பி மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ இந்த வருஷம் வச்சா இது வளர்ந்து வரும். பிறகு இந்த வருஷம் பிடுங்கக்கூடாது, ஆயக்கூடாது. அது இந்த குருத்து மாதிரி வர்றது தானே வெட்டி நாங்கள் அவிச்சு சாப்பிட்றது. அப்போ அது இந்த வருஷம் பாவிக்கக்கூடாது. ஏன்னா அது கீழே அப்போ தான் வேர் வடிவாக உண்டும். 2வது வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட சொல்லினோம் 15-20 வருஷத்துக்கு இது அப்படியே நாங்கள் வெட்டி எடுத்துக்கொண்டு இருக்கும். இதை பெரனியல்னு சொல்கிறோம். திரும்ப வரும். இங்கே அதாவது குளிரான நாடுகள்லையும் வந்து இது சினோ வந்து மூடி இதெல்லாம் போன பிறகு திரும்ப அது வசந்த காலத்துக்கு திரும்ப முளைச்சி வரும். இப்போ வசந்த காலம் மண்டபடியே இப்போ தான் இது நடுறதுக்கு ஏற்ற காலம். எங்களோட ஏரியா முழுக்க, எங்களோட இந்த ஃபார்ம் இருக்கிற ஏரியா முழுக்க இது நல்லா வருமென்று சொல்லி ரோட்டு வழியில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சிருப்பினோம். வச்சுட்டு அதில் ஒரு பெட்டி ஒன்று வச்சிருப்பினோம். அதுக்குள்ளே காசை போட்டுட்டு எடுத்து கொண்டு போக சொல்லி குறிப்பாக ஒரு 10 வச்சு போட்டு 10 கட்டி வச்சிருக்கும். $5 போட்டிருப்பினோம். அந்த பெட்டிக்குள்ளே காசை போட்டுட்டு எடுத்துகிட்டு போக வேண்டிய. அதனால் நல்ல ஒரு இது ஒருக்கா நட்டால் திரும்ப அது பலன் தந்து கொண்டிருக்கும் ஒரு வருஷம். நன்றி மக்களே, வணக்கம்.